ஹாய் டிஎன்பிசி டீமர்ஸ். நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாமில் ஜென்ரல் தமிழ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் 39 கொஸ்டின். தொல்காப்பியர் குறிப்பிடும் உவன், உவல், உவர், உது, உவை என்பவை என்ன சுட்டில் வரும் பார்த்திங்கன்னா இடைநிலை சுட்டில் வரும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துனாலே ஆ, இ, உ. அதுலேயும் ஊ இப்போ நடைமுறையிலே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆ, ஈன் தான். ஸோ நம்மளுக்கு சுட்டில் மொத்தம் எத்தனை சுட்டு வரும்னா ஃபஸ்ட் எடுத்து நம்மளுக்கு அகச்சுட்டு புறச்சுட்டுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அண்மை சுட்டு, சேமை சுட்டு, அடுத்து சுட்டு திரிவு. இடைநிலை சுட்டு நம்ம அவ்வளோ ஃபெமிலியராக படித்ததில்லை, ஆனால் அதை தான் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும். அண்மை சுட்டு அப்படின்னா இவன், ஈ வர்ற எல்லாமே இவன், இவர், இது, ஸோ அந்த மாதிரி வரும். சேமை சுட்டுனா அவன், ஆ வர்றது அவன், அவர், அவள், அது. ஸோ அண்மை சுட்டு சேமை சுட்டுனா ஈ, ஆ நான் வச்சுக்கலாம். அதே இது அக சுட்டு. அக சுட்டுனா என்ன வரும் நம்மளுக்கு? இவன், அவன், இது, அது. அதே இது புறச்சுட்டு நம்மளுக்கு என்னென்ன வரும்? அவ்வானம், அம்மலை, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ இதில் பொருளை நீக்கினா நம்மளுக்கு பொருள் தரும், அதில் பொருள் தராது. எதில் பொருள் தரும்? அகச்சுட்டில் பொருள் நம்மளுக்கு தராது, புறச்சுட்டில் பொருள் தரும். சுட்டு திரிபுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த, இந்த. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே நம்மளுக்கு எவ்வளோ இது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அணுகுனா நம்மளுக்கு எதில் வரும்? விலகு. ஐயம்னா தெளிவு. ஊக்கம்னா சோர்வு. உண்மைனா பொய்மை. ஸோ இதை வச்சு நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? 4, 1, 2, 3. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எதிர்ச்சொல்லை கண்டறிக. எந்தை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் எந்த வரும்? நுந்தை. எல்லாரும் என் தாயும் போட்டிருப்போம், ஸோ அது வராது, நுந்தை. அடுத்த கொஸ்டின் பிழையான தொடரை கேட்டிருக்காங்க. ஸோ பிழையான தொடரை நம்ம எல்லாமே வாசிச்சாகணும். ஸோ போர்க்களத்தில் வீரர்கள் களத்தில் நீர் அருந்தின. கரெக்டு தான், எந்த மிஸ்டேக்கும் தெரில. அரசாணையை கண்டதும் ஆணைகள் காட்டிற்குள் விடப்பட்டன. ஸோ இதுவும் கரெக்டு தான். குறைவில்லாமல் உண்ட நாய் குறைத்தது. குறைத்தது. ஸோ இதுவும் ஒருமையில் தான் வருது. பெருமழை கண்டதும் மக்கள் மலைத்து போய்விட்டன. ஸோ அப்போ மலைத்து போய்விட்டனா இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மிஸ்டேக் தெரியுது. ஸோ அதனால் டி தான் வரும். இதான பிழையான தொடர். அடுத்த கொஸ்டின். திருப்புகழில் அருணகிரிநாதர் தப்பாட்ட இசை குறித்து பதிவு செய்துள்ளார். புலியை போன்று கருப்பும் மஞ்சளுமான வண்ணக்கோடுகளிட்டு வீரத்தை காட்டி தப்பு இசைக்கேற்ப தப்பாட்டத்தை ஆடுவர். ஸோ இதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. அடுத்த கொஸ்டின். தென் திராவிட மொழிகள். நம்மளுக்கு திராவிட மொழிகள்னாலே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள் மட்டும்னா 28. ஸோ அந்த 28ல் எத்தனை அங்கீகரிக்கப்பட்டவனா 4. ஸோ அது என்னென்ன வரும் நம்மளுக்கு திராவிட மொழிகளில்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஸோ இந்த 4 தான் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். நம்மளுக்கு இதில் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? தென் திராவிட மொழிகள். தென் திராவிட மொழிகள்னால் ஆப்ஷன் பி 2 மட்டும். தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு. இதே இது வட திராவிட மொழிகள்னால் நம்மளுக்கு என்னென்ன வரும்? பிராயி, கியூ, மாலக், கோடிலா, அந்த இது வரும். இன்னொரு திராவிட மொழிகள் என்னது இருக்குது? நடு திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள்னால் என்னென்ன வரும்? தெலுங்கு, கோண்டி, கோயா, கோலமே, அந்த மாதிரி ஃபுல்லாக வரும். மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதில் 4 அங்கீகரிக்கப்பட்டவை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எவிடாடர். ஸோ இந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழ் கண்டுபிடியில் ஒரு சின்ன இது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பெரிய வேர்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதை ஈவில்னால் நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு கெட்டது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். ஸோ அறிவாளர்னால் இன்டலெக்சுவலர்.
நெஞ்சு கலப்புனா ஹார்ட் பிரேக்கர் அந்த மாதிரி வரும். அளவேனா சைஸ் அந்த இது. ஸோ இந்த 2 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்து பண்ணால் கொஞ்சம் கெஸ் பண்ணி போடலாம். அடுத்த கொஸ்டின் ஓம்னியஷனிஸ்ட்டு. ஓம்னியஷனிஸ்ட்னால் என்ன வரும்? எல்லாம் அறிந்த நிலை. எல்லாம் அறிந்த நிலை. அடுத்த கொஸ்டின் மனு ஆய்வு. மனு என்பது ஆங்கிலத்தில் எப்படி இது பண்ணுவாங்க? மறு ஆய்வுனா ரிவிஷன் பெட்டிஷன் வருமா, ரிவ்யூ பெட்டிஷன் வருமா? ரிவ்யூ பெட்டிஷன். ரைட் பெட்டிஷன் தான் என்ன வரும்? நீதி பேராணை மனு. நம்ம இந்தியன் பாலிட்டியில் உள்ளதை படிச்சோன்னு வரும். நீதி பேராணை மனு. ஹேபிசஸ் கார்ப்ஸ்னா ஆட்கொணர்வு. ஆட்கொணர்வு. அதே இது ரிவிஷன்னா சீராய்வு. ஸோ அப்போ இந்தியன் பாலிட்டி கீழே உள்ள அந்த கலைச்சொற்கள் ஆங்கில வேர்ட்ஸ் படிக்கணும். ஜாகிரபிக்கில் உள்ளது, பயாலஜிக்கில் உள்ளது, இந்த மாதிரி எல்லா இதுவுமே படித்தா மட்டும்தான் நம்ம மார்க் வாங்க முடியும்.